ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்ட்ரிங்கில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸில் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் ஏதோ பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் வந்து லிஸ்ட் டப்பிளுக்கெலாம் எப்படி பார்த்துப்போமோ அதில் படி இதுக்கும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு பேர் வந்து str அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் geek as usual. ஓகே, ஸோ இப்போ str அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்கும். அந்த இன்புட்டான வாங்கின அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு செப்பரேட்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும். ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு லிஸ்ட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இந்த geek அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை அதை இன்புட்டாக எடுத்துகிட்டு டிஃபால்ட் அந்த செப்பரேட்டர் வந்து ஸ்பேஸ். ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு சென்டென்ஸ் கொடுத்தோம்னா ஸ்பேஸை வச்சு ஒவ்வொரு வேர்டாக தனித்தனியாக அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் அதை அப்பெண்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன். இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே வந்து பார்ப்போம். ஸோ ஒரு லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு str.split off. டிஃபால்ட்டாக இருக்க ஆர்குமெண்ட் வந்து ஸ்பேஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதனால நான் எதுவும் கொடுக்கல. இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு செப்பரேட்டரை வச்சு செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாரந்தசிஸ்க்குள்ளே அந்த கேரக்டரை வந்து கொடுக்கணும். லெட்டர்ஸே கமா வச்சு செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம CSV ஃபைல்ஸ்லாம் வந்து கமா செப்பரேட் பண்ணி வந்து நம்மளுக்கு வேல்யூ ஸ்டோராக இருக்கும். ஸோ அப்போ கமா வச்சு தான் நம்ம வந்து அந்த வேர்ட்ஸை வந்து தனித்தனியாக பிரிக்கணும். அந்த மாதிரி கேஸை தான் இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செப்பரேட்டர் அப்படியா வந்து நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா கமா வச்சு வேர்டாக செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு வேர்டையும் அந்த லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பேஸாக இருக்க காரணத்தினால திஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட், டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்காதுன்னா அதை நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ வந்து நான் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ட்ரோல் தனியாக கீக் தனியாக கிடச்சிடுது. ஏன்னா செப்பரேஷன் வந்து ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸை வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கு. ஸ்பேஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ட்ரோலு, ரைட் சைடில் இருக்கிறது கீக்கு. இதே இது நான் இன்னும் 2 வார்த்தை வந்து ஆட் பண்ணேன்னா லெட்ஸே கோடிங் மேட் ஃபன். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணேன்னா ட்ரோல் கீக் கோடிங் மேட் ஃபன் இது எல்லாமே வந்து தனித்தனி வார்த்தையாக இங்கே கிடைச்சிருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். இதுதான் வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனோட யூஸ். இது வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து C++லாம் வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இன்புட்டும் அடுத்தடுத்த நம்ம செப்பரேட் பண்ணி ஸ்பேஸ் செப்பரேட்டடாக வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் பைத்தானில் வந்து அப்படி கொடுக்க மாட்டோம். டேரெக்டாக ஒரே இன்புட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரே சிங்கிள் லைனில் ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி கேஸில் ஒரு இன்புட்டை வாங்கிட்டு அதை ஸ்ட்ரிங்காக வந்து ஸ்பேஸ் செப்பரேட்டாக இருந்துட்டுனா நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தனித்தனி வேரியபிள்ஸாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸஸில் இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஸ்ட்ரிங்கை நான் வச்சுக்கிறேன். அந்த ஸ்ட்ரிப் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா லீடிங் அண்ட் ட்ரைலிங் ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து ரிமூவ் பண்ணும். இந்த லீடிங் அண்ட் ட்ரைலிங்னா என்னென்னா ஸ்ட்ரிங்குக்கு ப்ரிஃபிக்ஸும் ஸ்ட்ரிங்குக்கு சஃபிக்ஸும் முன்னாடியும் அடுத்தும் கடைசிலையும் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கேரக்டர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபங்க்ஷன் மேஜராக எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து ஒயிட் ஸ்பேசஸ் வந்து ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லையும் சில கேஸஸில் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு நம்ம பிளாங்க் ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு இந்த ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நான் இங்கே ஸ்பேஸையும் கடைசியும் ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ print str.strip_off அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் கொடுத்தேன்னா இங்கே கிடைக்கிற அவுட்புட்டில் ஸ்பேஸ் எதுவுமே ஸ்டார்டிங்கில் இல்லை, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி லீடிங் அண்ட் ட்ரெயிலிங் ஒயிட் ஸ்பேஸஸ் ரிமூவ் பண்ணதுக்காக பிளாங்க் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் இந்த ஸ்ட்ரிப் ஆஃப். ஸோ இது வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷனாக நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிப் ஆஃப்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரைட் சைடில் இருக்கிறத மட்டும் வந்து ரிமூவ் பண்ணோம்னா ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்ட்ரிப், அது ரைட் சைடில் மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். லெஃப்ட் ஸ்ட்ரிப்புக்கு வந்து எல் ஸ்ட்ரிப்னு இருக்குது. ஸோ அது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து மட்டும்தான் ரிமூவ் பண்ணும். ஸோ எல் ஸ்ட்ரிப் ஆர் ஸ்ட்ரிப் ஆஃப்ங்கிறது 2 சைட்லேருந்துமே ரிமூவ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிப் ஆஃப். இதில் நீங்கள் வந்து
ஸ்பேஸ்க்கு பதிலாக, ஸ்பேஸ் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட், ஸ்பேஸ்க்கு பதிலாக n u அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட கொடுக்கலாம். அந்த கேரக்டர்ஸையும் ரிமூவ் பண்ணி நம்ம கொடுக்கும். இங்கே ஆர் ஸ்ட்ரிப்னால ரைட் சைட்லேருந்து பார்க்குறோம், அதில் n u இதை ரெண்டையும் ரிமூவ் பண்ணியிருக்கு. அடுத்து f வந்து இங்கே இருக்குது. இந்த கொடுத்துருக்க அந்த கேரக்டரில் சப்ஸ்ட்ரிங்கில் நம்மளுக்கு f இல்லை. ஸோ அதுலேருந்து மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆர் ஸ்ட்ரிப். இதே மாதிரி எல் ஸ்ட்ரிப்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆர் ஸ்ட்ரிப், எல் ஸ்ட்ரிப் அண்ட் ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபங்க்ஷன். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம், ஒரு சப் ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம். இந்த மெயின் ஸ்ட்ரிங்கிறத நம்ம இந்த str அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இந்த சப்ஸ்ட்ரிங்னா ஒரு சின்ன ஸ்ட்ரிங், மெயின் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு பார்ட், அதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சப்ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் இந்த சப்ஸ்ட்ரிங் அந்த மெயின் ஸ்ட்ரிங்கில் எத்தனாவது இண்டெக்ஸ்லேருந்து இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன். அதாவது பிரிண்ட் ஆஃப் என்ன கொடுக்குறேன்னா str, அதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரிங் டாட் ஃபைண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சப்ஸ்ட்ரிங் என்னது ஃபன் வந்து எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத அது எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நான் ரன் கொடுத்தேன்னா இது 23rd இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இதை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தா இது வந்து 23rd இருக்கும். ஓகே, ஸோ லென் ஆஃப் str அப்படின்னு கொடுக்குறோம். இது 26 இருக்குது. ஸோ அதுலேருந்து இது 25th இண்டெக்ஸ், இது 24th இண்டெக்ஸ், இது 23rd இண்டெக்ஸ். ஸோ 23rd இண்டெக்ஸ்லேருந்து ஃபன் இருக்குது அப்படிங்கிறது இங்கேருந்து நமக்கு கிளியராக இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த ஃபைண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்ட்ரிங் எந்த பொசிஷனில் மெயின் ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்ட்ரிங்கோட இன்னும் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். அதான் இனிஷியல் வேல்யூ அண்ட் ஃபைனல் வேல்யூ. எந்த இண்டெக்ஸ்லேருந்து நம்ம சர்ச் பண்ணுறோமோ அதுதான் வந்து இந்த 2 ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுறது. இது ரெண்டும் வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இதை நீங்கள் பாஸ் பண்ணல அப்படின்னா அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற 0th இண்டெக்ஸ்லேருந்து கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் அது வந்து சர்ச் பண்ணும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த இண்டெக்ஸ்லேருந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் சர்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ரேஞ்ச், அந்த ரேஞ்சை ஸ்பெசிஃபை பண்ணதுக்கு இந்த வேல்யூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த 10லேருந்து 26 வரைக்கும் இந்த ரேஞ்சில் வந்து தேடு அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து இந்த ரேஞ்சை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ 10th இண்டெக்ஸ்லேருந்து 26th இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற ரேஞ்சில் இந்த சப்ஸ்ட்ரிங்கை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து 23 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் இந்த ஃபன் அப்படிங்கிற அந்த சப்ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது நான் இந்த ஃபன்னுக்கு பதிலாக இதில் இல்லாத ஒரு சப்ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ABCD இப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங் இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போ நான் அதை சர்ச் கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் -1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த -1 என்ன டினோட் பண்ணுதுன்னா, நீங்கள் கொடுத்த அந்த ரேஞ்சில் அந்த சப்ஸ்ட்ரிங் இல்லை அப்படின்னா இட் வுட் ரிட்டர்ன் -1. ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த -1 டினோட் பண்ணுது. இஃப் ஃபைண்ட் வந்து நம்மகிட்ட ரிட்டர்ன்ஸ் -1, இட் மீன்ஸ் இந்த கிவன் மெயின் ஸ்ட்ரிங் திஸ் சப்ஸ்ட்ரிங் இஸ் நாட் தேர் அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் -1. ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வெரி சிம்பிள், isdigit, isalnum, isalpha அப்படிங்கிற 3 இது. இந்த isdigit அப்படிங்கிறது கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் டிஜிட்ஸ் மட்டும்தான் கண்டெயின் பண்ணுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், which contains only strings, only digits, 1 2 3 இது 3மே digits. ஸோ இதுக்கு வந்து print string டாட் isdigit of அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த isdigit அப்படிங்கிறது டிஜிட் மட்டும்தான் கண்டெயின் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணும். அதே மாதிரி மேலே இருக்க அந்த str அதுலேயும் வந்து நான் isdigit அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இதை ரெண்டுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணால் ஃபர்ஸ்ட்டுக்கு 2, செகண்டுக்கு ஃபால்ஸ் வருது. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் 2. ஆனால் இந்த ஸ்ட்ரிங்கில் we have alphabets, we have spaces, இந்த மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் இருக்கிற காரணத்தினால it returns false. ஓகே, இதே மாதிரி we have isalnum,
isalnum என்னன்னா alphabets and numbers சேர்த்தா alnum. ஸோ ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த இதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து isalnum. ஸ்ட்ரிங் வந்து நிறைய கேரக்டர்ஸால் மேடாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம str.isalnum போடுறோம். ஆனால் அதில் அந்த வேர்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டும் கிடையாது, ஒரு நம்பரும் கிடையாது. ஸோ இப்படி வேறு ஒரு கேரக்டர் விச் இஸ் நாட் அன் ஆல்ஃபபெட் ஆர் அ நம்பர் அந்த str ஸ்ட்ரிங்கில் இருக்கிறனால அந்த str அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு அவுட்புட் ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இது நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு இன்னொரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கோம். அந்த வேல்யூ வந்து நம்ம .isalnum போடுறப்ப அதில் இருக்கிறது எய்தர் ஆல்ஃபபெட்ஸ் ஒரு நம்பராக இருக்கணும். இங்கே இருக்கிறது நம்பர்ஸ் மட்டும் இருக்குது, ஆல்ஃபபெட்ஸ் இல்லை. பட் எய்தர் இது இருக்கணும் இல்லை அது இருக்கணும், வேறு எந்த கேரக்டர் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நம்ம கண்டிஷனாக பார்த்தோம். ஸோ இங்கே வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஃபார் .isalnum. ஸோ இங்கே ரிட்டர்ன் ஆகிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ட்ரூ, லாஸ்ட் ஒனுக்கு ஃபால்ஸ். இதில் ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து string.isSpaceOf அது வந்து இந்த செகண்ட் லைனுக்கானது. ஸோ இதில் வந்து ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ isSpaceOf வந்து ரன் பண்ணுறப்ப நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் வருது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஒன்னில் நமக்கு ட்ரூ ஆன்சர் இருக்குது. இந்த செகண்ட் ஒனில் isSpaceOf போடுறப்ப இதில் கேரக்டர்ஸும் இருக்குது, ஸ்பேஸும் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் ஆனால் ஆல்ஃபபெட்ஸ் இருக்க காரணத்தினால isSpaceOf becomes false. அதனால தான் செகண்ட் ஒனுக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு. பாய். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் ஃபோரமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கான ஐடியாஸ் எதுவும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க.